அந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஒன்று ரெண்டு கூமட்டை ஒரு கூமட்டையை நம்பி போகிறான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாம்பிகளைப் போல பெரும் கூட்டம் ஒன்று இன்னைக்கு ஒரு கூமட்டையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக விஜய் என்ற கூமட்டையை தான் சொல்ல முடியும். ஏனென்றால் விஜய்க்கு அடிப்படையில் அரசியல் அறிவும் கிடையாது, தெளிவும் கிடையாது அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. எதிர்காலத்தில் இவரை நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் பெரிய அளவில் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறத முன்கூட்டி எச்சரிக்கை செஞ்சிடுறேன். கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா பல இலவு உள்ள போகுது அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒருவேளை என் தலைவன் ஜெயிக்கல தோத்துட்டான்னா நான் மருந்தை குடிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு எமோஷனலாக ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு கனெக்ஷன் ஆகிறாங்களோ அதே போல் திரையில் நம்மளை தரைக்கு இறக்கி விட்டு தரையிலையும் இன்றைக்கி அவரை ஒரு வசீகர பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் தலைவன் என்ன செஞ்சுருக்காங்கிற அந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்க்க முடியாமல் தான் இன்றைக்கி ஒரு தலைமுறை திண்டாடிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி என்ன கூமுட்டை வேலையை விஜய் செஞ்சுட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவரை தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் பின்னாடி போகிற எல்லாத்தையும் தற்கூரின்னு சொல்கிறாங்க. ஏன் தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தற்கூரிகளுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குங்கிற அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத விதத்தில் பர்சன்டேஜ் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்கு. 84.69% வாக்கு என்பது பதிவாயிருக்கு. உண்மையாக இது வரலாற்று சாதனை தான், ரெக்கார்டு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் இன்றைக்கி கூமட்டை நபர்கள் பதிவிடுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னா அது வேறு. ஆனால் அந்த கட்சியுடைய தலைவனே பதிவிடுறது இருக்குல்ல, எந்தவித அரசியல் அடிப்படை அறிவும் இல்லாமல், அதுதான் இருக்குதுலே மாஸ்டர் கிளாஸு. பார்த்தீங்களா, பீஸ்ட் இன்றைக்கி வெடிச்சு கிளப்புது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கிளம்பி இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். டிவிகே விஜய் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்ட அந்த பதிவை தான் வாசிக்கிறேன். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கம் வராமல் இருந்தன. இதுவரையும் வரவே இல்லையாமா. இப்போ தான் இந்த வரலாற்றில் ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்காமா. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமாக காணப்படுகிறது. 85% பதிவாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஸோ 84.69 85ன்னு போட்டார், விடுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அப்போ இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. பர்சன்டேஜ் வச்சுலாம் இங்கே ஒன்றுமே நம்ம கணக்கு போட முடியாது. இதுதான் சொல்கிறேன், அரசியல் அறிவு என்பது துளியும் ஒரு குழந்தைக்கு தெரிகிற அரசியல் கூட விஜய்க்கு தெரியலங்கிறது தான் அடிப்படையில் உண்மை. எந்த தலைவர்களும் போகாத இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டு பதிவு போட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்க போகிறேன், பாராட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கூமட்டத்தனமாக இன்றைக்கி எழுதி விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். தமிழகத்தில் 234 தொகுதியில் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஒரு சில தொகுதிகளை வச்சு இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். பர்சன்டேஜ் பெருசா இல்லை கவுண்டிங் பெருசாங்கிறது தான் நமக்கு இங்கே பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதற்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 84.69% வாக்குப்பதிவாயிருக்கு. இப்போ கோவை தெற்கு பகுதி எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 61.62% 2021 ஆயிருக்கு. நல்லா கேளுங்க, 2021 61.62%. 2026 இந்த எலெக்ஷனில் 82.15%, கிட்டத்தட்ட 20% வாக்கு கூடியிருக்கு. அப்போ விஜயோடைய வருகை தானே காரணம். மோடி வேவ் மாதிரி விஜயோடைய அலை இன்னைக்கு தமிழகம் என்ன உலகம் முழுக்க பரவி லட்ச மக்கள் இளைஞர்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றான், ட்ரெயினை பிடிச்சி வர்றான், நடந்து வரான், சைக்கிளில் வரான், ஏன் ஒட்டகத்தை பிடிச்ச கூடி உடனடியாக ஓட்டு போட்டிருக்கான். அந்தளவு விஜயோடைய பவர் இருக்குல்ல, இந்த ஓட் ஆஃப் பவர் அவர் அப்படி இழுத்து இருக்கிறாரு. இது 50 ஆண்டுகளில் நடைபெறாத ஒரு வரலாற்று திருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பல்வேறு ட்விட்டுகள் ரீல்ஸுன்னு போட்டு தட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கம்பேரிஷனில் ஓட்டும் கூடி இருக்கணும்ல. ஓட்டுடைய கவுண்டிங் கேளுங்க நல்லா. 2021 1,54,765 ஓட்டு பதிவாயிருக்கு கோவை தெற்கில். நல்லா கேளுங்க. இந்த முறை 1,55,163. இப்போ யோசிச்சு பாருங்களே, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு, 1000 கூடி இல்லை, 398 ஓட்டு தான் கூடியிருக்கு. நான் சொல்கிற கோவை தெற்கில். இதே போல் இன்னொன்று சென்னை, நீங்கள் ஆர்கே நகர் எடுத்துக்கோங்க. ஆர்கே நகரில் 2021 70.47% ஓட்டு பதிவாச்சு. 2026 இந்த எலெக்ஷனில் 90.5%. எவ்வளோ பெரிய பெர்சன்டேஜ் கூடி இருக்குது. அப்போ கவுண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,85,000 ஓட்டு 2021 பதிவாயிருக்கு. இந்த முறை 1,75,000 ஓட்டு. எங்கே போச்சு? 10,000 ஓட்டு கம்மியாலாம் இருக்குது. அப்போ இதே போல் நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே நிலைமை தான். சென்னையில் பர்சன்டேஜ் கூடியிருக்கு, 60-90% அப்படின்னு ஆயிருக்கு. ஆனால் 24,16,000 ஓட்டு 2021. இதே இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 23,69,000. அப்போ சற்று கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுகளுக்கு மேலே கம்மியாக இருக்குது. இதே போல் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த பர்சன்டேஜ் தான். தமிழ்நாட்டில் இந்த முறை 84.69%. இதே 2021 எடுத்தீங்கன்னா
73.63%. அப்போ 73.63% பதிவாயிருந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா 4.63 கோடி இருந்தாங்க. 4.63 கோடி இருந்தாங்க. 73.66% பதிவாயிருந்துச்சு. இந்த முறை 84.69% பதிவாயிருக்குல்ல. இப்போ எவ்வளோ நபர்கள் கூடியிருக்காங்க, அதாவது ஓட்டர்ஸ் கூடியிருக்காங்கன்னா 4.85% கூடியிருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு 22 லட்சம் தான் கூடியிருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த 22ங்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் பெரிய இம்பேக்ட் விஜயோடைய வேவ் கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொரு டேட்டாவும் சொல்கிறேன் கேளுங்க. 2016க்கு போயிடுவோம். 2016 பார்த்தீங்கன்னா 4.35 கோடி மக்கள் இருந்திருக்கிறாங்க வாக்காளர்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னா 4.63 கோடி இருந்திருக்கிறாங்க 2023. அப்போ கிட்டத்தட்ட நான் 4.35லேருந்து 4.63ங்கிறது எவ்வளோ பெரிய இன்க்ரீஸ். நான் சொல்கிறேன் ஓட்டர்ஸ் சொல்கிறேன், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. அப்போ இது பெரிய மாற்றம் தானே, பெரிய வேவ் தானே. ஏதாவது நடந்துச்சா 2021 2016 டு 2021 கேட்டிங்கன்னா இந்த மாற்றமும் நடக்கலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கே தெரியும். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவ்யூ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஒன்றிய அரசு கொண்டு வந்த பின்னாடி பல்வேறு விஷயங்கள் இங்கே மாற்றப்பட்டன. வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையும் எடுத்து இந்த இறந்து போனவன், டூப்ளிகேட்டாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் எல்லாத்தையும் கழிக்கிறோங்கிற அடிப்படையில் கழிச்சாங்க. அப்போ அவங்க இந்த கழிச்சாங்கல்ல அந்த எண்ணிக்கை அது பார்த்திங்கன்னா 64 கோடி இருந்தது. 64 கோடி இருந்ததை கிட்டத்தட்ட 5.67 கோடியாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. வாக்காளர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. அந்த எல்லாம் கழிச்சது போக, அந்த எஸ்ஐஆரில் வச்சு கழிச்சது போக கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ 64 கோடி இருந்ததை 5.67 கோடி கம்மியாக இருக்குது. அப்போ அந்த 5.67 கோடி தான் இன்றைக்கி வாக்காக பதிவாக இருக்குது. அந்த வாக்குடைய பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி கூட காணப்படுது. அப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியாக்கியிருக்காங்க தவிர அந்த எண்ணிக்கை கம்மியான எண்ணிக்கையில் இருந்து தான் இன்றைக்கி போல் நடந்து இன்றைக்கி பர்சன்டேஜ் வெளியாக இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பர்சன்டேஜ் பெருசாக தெரிஞ்சால் கூட இங்கே என்ன இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வாக்கு பதிவு என்பது ஒரு பக்கம் கூடி இருக்குது, ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. ஏன் விஜயோடைய தொகுதியை எடுத்துக்கங்களே 63% போன முறை, இந்த சதவீதம் 20% கூடியிருக்கலாம். ஆனால் ஓட்டு கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட பெரிய வேவ்லாம் அங்கே ஏற்படுத்துகிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐஆருடைய நடவடிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கி இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எஸ்ஐஆரில் நம்ம பெரிய சந்தோஷம் அடையலாம் இப்போ இந்த எலெக்ஷன் விஷயங்களை வச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், வரக்கூடிய காலங்களில் யார் ஆட்சி செய்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலை கையில் எடுத்து ஒரு வேலை செய்யணும். என்னென்னா, இங்கே இறந்தவர்கள் இல்லை போலியாக இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் நபர்களை கழிச்சால் கூட அதில் உண்மையாக வாக்குரிமை உள்ள நபர்கள் இங்கே தவிர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பல நபர்கள் பார்த்துருப்பீங்க, அடையாள அட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை காணோம். ஏன் டிவிகே சார்ந்தவனே கூச்சான், எங்கடா போன எஸ்ஐஆர் இருக்கும் போது கேள்வியெல்லாம் எழுப்பணும். அதுபோல் பல நபர்களுக்கு இன்றைக்கி வாக்கு போட முடியாத சூழல் இருந்திருக்கு. சில வாக்கு பூத்துலலாம் போய் போடும் போது உங்கள் ஓட்டை எவனை போட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அப்போ அரசு என்ன பண்ணணும்னா, தயவுசெய்து ஒரு நெறிப்படுத்தி வரக்கூடிய காலங்களில் விடுபட்ட நபர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் கொண்டு வரணும். அவங்களுக்கான எல்லா அடையாளங்களும் இருந்து விடுபட்டப்பட்டிருக்காங்க. இறந்தவங்க அதெல்லாம் கழிச்சதெல்லாம் விட்டுருங்க. இருக்கிறவங்களுக்கே இங்கே எஸ்ஐஆரில் பல நபர்களுக்கு இன்றைக்கி வாக்குரிமை கிடைக்காம ஓட்டு போடாமல் இருந்திருக்காங்க. இது ஒரு செய்தி. அடுத்து என்னென்னா, விஜய் மீது சற்று கவனம் செலுத்தி சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும், அல்லது சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். என்ன வழக்குன்னு கேட்குறீங்களா? ஜுவனல் ஆக்டே போடலாம். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளை வைத்து இந்த போல் தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தக்கூடாது. நம்ம கடைக்கு ஒரு சின்ன பையன் நான் வீடியோ போட்டிருந்தேன், பாய் மறக்காமல் போட்டுருங்க பாய். இங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரபாணி அகேன்ஸ்ட் பண்ணி மோகன் நிற்கிறார், 5ஆம் நம்பர் பட்டினா 23ஆம் தேதி அழுத்திருங்கன்ட்டு போகிறான். வயசு என்ன இருக்கும், 4 வயசு இருக்கும். அப்போ இது போன்ற சிறுவர்களை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. அவன் படிக்கிற வயசு, விளையாடுற வயசு, அவனுக்கு இன்னும் வயசுலாம் இருக்குது. அவனை ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, விஜய் கடைசியாக தனது ஸ்பீச்சை முடிக்கும் போது எனது அன்பார்ந்த என்ன சொல்கிறது பிஞ்சுகளையும் சொல்லிட்டாப்புல, குழந்தைகளே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சிறுவர்கள்ட்ட போய் இந்த வாக்கு கேட்குற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டார் மைண்ட் செட்டை. ஸோ அந்த குழந்தை வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை அடம் பிடிக்குது. அப்பா அம்மா கடைசி எந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, ஃபுல்லாக ஆசைப்பட்டு நான் போட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை ஒரு ஓட்டராக தனது வாக்கரிசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு இன்றைக்கி விஜய் தள்ளியிருக்கா. இதுவரையும் வரலாற்றை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? சிறுவர்கள் போய் வாக்கு கேட்டு சிறுவர்கள் குழந்தைங்க அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணி போட சொல்லி 1-2 குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கும் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி தூக்கி தோல்ல வைப்பாப்பில் 1-2 குழந்தைகள் பிரியத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்கும், அது வேறு. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக கூட்டங்களாக குழந்தைகளை வைத்து கேட்க சொல்வது, இங்கே யாரும் நான் உதயநிதி ஆகட்டும் இன்னும் பல கட்சியை சார்ந்தவர்கள் கேட்க சொல்லலை. ஆனால் விஜய் கேட்க சொல்கிறார்.
அப்போ இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக வந்து நிச்சயமாக அவர் மேலே ஜுவினல் ஆக்ட் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கே தொடுக்கலாம். இனிமேல் வந்து இது ஒரு ட்ரெண்டாக ஆக்கக்கூடாது. குழந்தைகளை வந்து இது போன்ற வாக்கரசியல்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது. அதை தாண்டி இந்த எலெக்ஷன் முடிஞ்சுன்னா பல இலவு உழப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஜாம்பி கூட்டங்கள், முட்டாள் கூட்டங்கள், தலைவனுக்கும் அறிவு கிடையாது, கீழே தொண்டர்களுக்கும் அறிவு கிடையாது. உதாரணத்துக்கு இந்த விஷயத்தில் எடுத்துக்கங்களேன், வந்த பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு பார்த்தியா வரலாற்றில் என்னுடைய வேவ்னால தான் சொல்லிட்டு கீழே என்ன நடந்திருக்கு, எஸ்ஏஆரில் என்ன நடந்திருக்கு, எந்த அடிப்படை அறிவும் கிடையாது. இதை தாண்டி சில ஊடகங்கள் செய்திகளை பார்க்குறேன், விஜய் தோத்துட்டானா நான் மருந்து குடிச்சிருவேன். எப்படி இருக்காங்க பாருங்களே. அதனால தான் சொல்கிறேன், விஜய் கண்டிப்பாக தோக்குறது உறுதி. ஆனால் இந்த இலவுலாம் தயவுசெய்து யாராவது பார்த்துக்குங்க. ஏதாவது மருந்து குடிச்சு ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க. இல்லை முட்டா கூட்டமாக இருக்கிறாங்க. அரசியல் அறிவு கிடையாது, புது அறிவு கிடையாது. ஒரு வாக்குனா எப்படி நடக்கும், அதோடைய பர்சன்டேஜ்னால் என்ன, எஸ்ஐஆரில் என்ன நடந்திருக்கு, என் கடைசியாக வந்து டீலிமிட்டேஷன்னா என்ன, எந்த அடிப்படை பிரச்சனையும் பேசாத தலைவன், அந்த பிரச்சனையை பேச சொல்லாத தொண்டர்கள், என்ன வகையான மனநிலைன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற நபர்களை ஆட்சியில் அமர்த்த வைத்து விட்டால் ஒரு ஜாம்பி தலைவனை ஒரு ஜாம்பி கூட்டம் ஆதரித்து மற்ற நபர்களை குதறக்கூடிய ஒரு வேலையை, அறிவுள்ளவர்களையும் அறிவற்றவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த கூட்டம் செய்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த கூட்டம் இந்த தமிழ் மண்ணுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறதா இந்த உறுதியான பார்வையாக இருக்கிறது. நல்ல சிந்தனை தெளிவு இருக்கா, உன் தலைவனை பேச சொல்லு. எல்லா சமூகத்தை குறித்தும் பேச சொல்லு. சாதிய கொடுமையை குறித்து பேச சொல்லு. முஸ்லீம்கள் எவ்வளோ துன்பப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி பேச சொல்லு. கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை அடையாளப்படுத்தி பேச சொல்லு. எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. அக்கறை கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் இல்லையே உன் தலைவன்ட்டு, அறிவு இல்லையே, படிக்கலையே. பள்ளி பக்கம் போனால் தானே படிப்பறிவு இருக்கும். பொழுதுக்கும் சினிமா வசனம். ஏன் உங்களுடைய கட்சி பாடல்கள் கூட ஏதாவது அம்பேத்கர், பெரியார், சிந்தனை ரீதியான விஷயங்கள், இல்லை பாஜக எதிர்ப்பு ரீதியான விஷயங்கள் உங்கள் பாட்டில் வச்சுருந்தீங்களா? தனியாள், நான் தனியாக தான் போவேங்க. இதுமோ அப்படியே அவனுடைய பில்டப்பை மட்டும்தான் முன்வைக்குது தவிர, அதாவது எப்படின்னா அவனை இரக்கத்தை ஏற்படுத்தணும், க்ரஷை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அன்பு, அந்த பாசம், நேசத்துக்கு போடுங்க, நான் பில்லை, இதெல்லாம் வந்து அரசியலுக்கு செட் ஆகாது. நீ என்ன செஞ்சுருக்க, உன் அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறது தான் எங்களை போன்ற நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி வரக்கூடிய நாட்களில் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரும்போது அதிகமாக பெரிய ஒரு தோல்வியை தான் டிவிக்கு சந்திக்கும் போது இது போன்ற இந்த கிறுக்குத்தனமாக அந்த முடிவெடுக்கிறாங்கள்ல, அந்த நபர்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் பண்ணி மருந்து குடிச்சிடாதரா அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை போயிட்டுருக்கு. ஸோ மீண்டும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.